மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உற்பத்தியாகும் நீர்வீழ்ச்சிகளை ஆதாரமாக கொண்டு அமைக்கப்பட்ட சிறுவாணி அணை 1929ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. கோவை மாவட்ட மக்களின் குடிநீருக்காக தமிழக அரசால் அணை கட்டி முடிக்கப்பட்டாலும் மாநில பிரிவினைக்கு பிறகு கேரள மாநில எல்லைக்கு மாறியது. எனினும் கோவை மாநகர மக்களுக்காக சிறுவாணி அணையிலிருந்து நாள்தோறும் சுமார் 100 mlg தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது. 90 ஆண்டு காலம் நடைமுறையில் இருந்த இந்த வழக்கம் 2016ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டது. இதனால் கோவைக்கு குடிநீர் விநியோகம் தடைபட்டது. இதையடுத்து அப்பகுதியில் 6 மோட்டார் பம்ப் மூலம் வெறும் 12 mlg தண்ணீரை மட்டுமே கடந்த ஜனவரி மாதம் முதல் கோவை மாநகராட்சி நிர்வாகம் வழங்கி வருகிறது. மேலும் திடீரென ஏற்பட்ட வறட்சி காரணமாக கோவையின் பல பகுதிகளில் 2 நாட்களுக்கு ஒருமுறை விநியோகம் செய்யப்பட்ட குடிநீர் 15 நாட்களுக்கு ஒருமுறை என மாறியது. இத்தகைய சூழ்நிலையில்தான் கடந்த ஒரு வார காலமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சிறுவாணி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சுமார் 878 மீட்டர் உயரம் கொண்ட அணையில் தற்போது 863.1 மீட்டர் வரை நீர் நிரம்பியுள்ளது. இன்னும் ஒரு மாதம் இதே அளவு மழைப்பொழிவு இருந்தால் அணை நிரம்பிவிடும். எனவே மழை நீரை சேமித்து வைத்து பற்றாக்குறையின்றி மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு முடுக்கிவிட வேண்டும் என கோவை மாவட்ட மக்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள்.